இருக்கும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். யுஜிசி புதிய வரைவு விதிகள் பற்றி கருத்து கூற அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிப்ரவரி 28ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கலாம் என யுஜிசி தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். யுஜிசியினுடைய வரைவு விதிகள் மீதான கருத்துக்களை பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான கால அவகாசம் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் உள்ளிட்ட புதிய வரைவு விதிகளை யுஜிசியானது கடந்த மாதம் வெளியிட்ட நிலையில் அதன் மீதான பொதுமக்கள் கருத்து கேட்பு என்பது முன்வைப்பதற்கான ஒரு அறிவுறுத்தலையும் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த கருத்து கேட்பு என்பது தற்பொழுது பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக யுஜிசியின் சார்பாக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது யுஜிசியானது வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த வரைவு கொள்கைக்கு வரைவு விதிகளுக்கு எதிராக இந்தியா முழுவதுமே கடுமையான எதிர்ப்புகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பான ஒரு கடுமையான கருத்துக்களையும் தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்வைத்துள்ளார். முற்போக்கான கல்வி சீர்திருத்தங்களை கற்பனையான அச்சுறுத்தலாக சித்தரித்து எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் இதனை திசை திருப்புவது மிகவும் துரதிருஷ்டவசமாக உள்ளது. அவருடைய செயல்பாடுகள் கவலை அளிக்கும் வகையில் உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது தர்மேந்திர பிரதான் பதிவாக வெளியிட்டுள்ளார். யுஜிசியினுடைய விதிமுறைகள் எல்லைகளை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அவற்றை சுருக்குவதற்கான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. மேலும் மக்கள் அதாவது மாணவர்களுடைய படிப்பு தரம் உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் வகையிலேயே இந்த ஒரு செயல்பாடுகள் என்பது பன்முகத்தன்மையை கொண்டு வரும் வகையிலான ஒரு செயல்பாடுகள் தான் இந்த ஒரு புதிய விதிகள் என்பது கொண்டு வந்துள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.